மர்மமாக பாதுகாக்கப்பட்ட காயங்கள், சாகும் வரை வலியும் வேதனையும் தந்த துன்பம், இரத்த காயங்களிலிருந்து வெளிவந்த மனம் கமழும் நறுமண வாசனை. இவ்வளவு ரகசியமா? அவ்வளவு தியாகமா? யாருக்காக இந்த காயங்கள்? எதற்காக இந்த வேதனைகள்? விவரமாக அறிந்து கொள்வோம், வாருங்கள். ஐந்து காய வரம் பெற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார். கத்தோலிக்க திரு அவையில் தனித்துவம் பெற்ற பல புனிதர்களில் மிக சிறப்புக்குரியவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். புனித பிரான்சிஸ் அசிசியார் இத்தாலி நாட்டில் வாழ்ந்த கத்தோலிக்க துறவி ஆவார். இவர் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவரின் வறுமை, எளிமை, இயற்கை மீதான அன்புக்காக இவர் இன்றளவும் பெரிதும் போற்றப்படுகிறார். 1224ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று புனித பிரான்சிஸ் அசிசியார் லா வெர்னா என்ற மலையில் தனிமையில் இருந்தார். அங்கு அவருக்கு ஒரு சிறப்பு காட்சி கிடைத்தது. அந்த காட்சி இயேசுவின் உருவத்தில் சிலுவை பாடுகளை ஒத்திருந்தது. அந்த காட்சியின் போதே புனித பிரான்சிஸ் அசிசியாரின் கைகள், கால்கள், பக்கவாட்டில் இருந்து இயேசுவின் 5 காயங்களிலிருந்து தோன்றிய காயங்களும் வெளிப்பட்டன. கைகளில் கருப்பு நிறத்தில் நகம் போன்ற அடையாளங்கள் தெரிந்தன. அதை சுற்றி கடினமான தோல் அமைந்திருந்தது. கால்களிலும் கைகளை போன்றே ஒத்த அடையாளங்கள் காணப்பட்டன. பக்கவாட்டில் ஈட்டியால் குத்தப்பட்ட காயம் போன்ற அடையாளம் இருந்தது. இந்த அடையாளங்கள் அனைத்தும் இயேசுவின் சிலுவை பாடுகளை ஒத்த காயங்களாக இருந்தன. இரத்த காயங்களிலிருந்து நறுமண வாசனை கமழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடையாளங்கள் அவருக்கு மிகுந்த வலியையும் வேதனையையும் உண்டாக்கின. ஆனால் அந்த துன்பத்தை எல்லாம் இயேசுவின் திருப்பாடுகளுக்கு அர்ப்பணித்தார் புனித பிரான்சிஸ் அசிசியார். அந்த அடையாளங்களை யாருக்கும் தெரியாமல் மிகவும் இரகசியமாக வைத்திருந்தார். புனித அசிசியார் அவருக்கு சில நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமே இந்த ரகசியங்கள் தெரிந்திருந்தது. அவரின் இறப்புக்கு பிறகு பல சாட்சிகள் இந்த அடையாளங்களை உறுதிப்படுத்தின. 2 ஆண்டுகளாக இந்த அடையாளங்கள் அவருடைய உடலில் இருந்தன. ஆனாலும் அவர் மரித்தபோது அவரது உடலை புனித தமியானா ஆலயத்தில் அடக்கம் செய்ய எடுத்துக்கொண்டு போன போது அவரின் உடலில் இருந்த எல்லா காயங்களும் மறைந்து போயிருந்தது. அங்கிருந்த எல்லோருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட உண்மையான புனிதருடைய வாழ்க்கை மிக இரகசியமானது, அற்புதங்கள் நிறைந்தது, அதிசயமானது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஏற்று செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த புனித அசிசியார் ஏழையானார். எளிமையின் வடிவை ஏற்றார். நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளானார். இயற்கை மீதான அன்புக்காக அவர் இன்றளவும் பெரிதும் போற்றப்படுகின்றார். இப்படிப்பட்ட புனிதரை நினைவு கூறுகிற இந்த நாளில் 5 காய வரம் பெற்ற இந்த புனிதரின் வழியாக நாமும் வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.